பார்வதி, அழாத பார்வதி. இங்க பாரு, இப்படி அழுதுட்டு இருந்தா உன் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? அண்ணன் தான் போயிருக்காருல்ல, நம்பு. அண்ணன் கண்டிப்பா அப்புவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. ரகுராம் தம்பி தான் போயிருக்காருல்ல, கண்டிப்பா நம்ம அப்புவை கூட்டிட்டு வந்துருவாரு. நீ அழாதடி. அம்மா பார்வதி, கோவில்ல ஜானகி நம்ம அப்பு நல்லபடியா திரும்பி வரணும்னு தீச்சட்டி ஏந்திக்கிட்டு கோவிலை 7 தடவை சுத்தி வந்துகிட்டு இருக்கா. இப்படி எல்லாரும் அவனுக்காக வேண்டும் போது அந்த தெய்வம் நம்மளை கைவிடாதுமா. அவன் கண்டிப்பா வந்துருவாமா. தனியா தானே வர சொன்ன? நீ கேட்டது 1 கோடி ஆச்சு. அதை எடுத்துட்டு நான் மட்டும் எப்படி தனியா வர முடியும்? இவன் என்னோட மருமக, என் கூட துணைக்கு வந்தான். அப்போ எங்க? முதல்ல பணத்தை எடுத்து வந்து இங்க வை. முதல்ல என் பையனை அனுப்பு. டேய், கூட்டு வாடா. அப்பு, அப்பு, நீ முதல்ல அவனை என்கிட்ட அனுப்பு. பாத்துட்டல, பணத்தை எடுத்து வந்து இங்க வை. சரி, நீ அவனை அனுப்பு, நான் கொடுத்து விடுறேன். நான் போறேன். டேய், போடா. சினு, உனக்கு என் மேல கோவம் இருந்தா என்ன ஏதாவது செய்ய வேண்டியதுதானடா? அதை விட்டுட்டு ஓட மாதிரி சின்ன பிள்ளைய கடத்திருக்கியாடா. எல்லாம் மனுஷனாடா. மேடம், இவனையெல்லாம் சும்மா விடக்கூடாது மேடம். இவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் மேடம். ஏய், மறுபடியும் சொல்றேன், கேட்டுக்கோ. உனக்கு ஏதாவது கோவம் இருந்தா என்கிட்ட நேருக்கு நேரா அதை காட்டு. அதை விட்டுட்டு கோழத்தனமா சின்ன பிள்ளைய இந்த மாதிரி எல்லாம் பண்ண இன்னொரு தடவை நான் உன்னை சும்மா விட மாட்டேன், புரிஞ்சுக்கோ. கருப்பா, நான் சொன்ன மாதிரி 7 தடவை தீச்சட்டியை பிடிச்சு சுத்தி வந்துட்டேன். ஆனா நீ இப்ப வரைக்கும் அப்பாவை கண்ணுல காட்டல. அந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இதுக்கப்புறம் நான் ஏன் உயிரோட இருக்கணும்? ஐயோ தங்கச்சி, இந்த நெருப்பை என் தலையில கொட்டிக்கிட்டு நான் சாகுறேன். ஏய், இரு ஜானகி, அவசரப்படாத. எல்லாரும் போயிருக்காங்கல்ல, எப்படியாவது அப்போவ கூட்டிட்டு வந்துருவாங்கம்மா. கருப்பன் கைவிட மாட்டாமா. ஆமா தங்கச்சி, இத பாரு, அப்புவுக்கு எதுவும் ஆயிருக்காது. கொஞ்ச நேரம் இருமா. அம்மா, இத பாரு, அப்புவை கருப்பு காப்பாத்திடுவாருமா, கைவிட மாட்டாருமா. இல்ல, நான் கருப்பங்கிட்ட சொன்னது 7 முறை சுத்தி வரத்துக்குள்ள என் பிள்ளைய என் கண்ணுல காட்டுன்னு தானே. ஆனா அவரை இப்ப வரைக்கும் காட்டலையே. கருப்புக்கு கோபம். முத தடவை வேண்டான்னு உத்தரவு வந்ததுக்கு அப்புறமும் நான் 2-3 தடவை போட்டு பார்க்க சொன்னதுல அவருக்கு கோபம். கருப்போட கோபத்துக்கு நான் என்னையே பலி கொடுத்துக்கிறேன். பெரியம்மா, ஏய், அப்போ அப்போ வந்துட்டான். பெரியம்மா, அப்போ பார்வதி, பார்வதி, அப்போ வந்துட்டா பாரு. வந்துட்டியா? வா வா வா. எந்திரி, வா வா பார்வதி. உனக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணும் ஆகலைல? அடி எதுவும் பட்டுச்சா? இல்ல பெரியம்மா,
நான் நல்லா இருக்கேன். என்ன பெரியம்மா, எதுக்காக இப்படி கடுமையான வேண்டுதல் எல்லாம் பண்றீங்க? நாங்க தான் போனோம்ல, கூப்பிட்டுட்டு வந்திருப்போம்ல. ஆமாமா, உங்களுக்கு ஒண்ணுனா எங்களால அதை தாங்கிக்க முடியுமா? அத்தை, மாமா அப்புவை காப்பாத்த பணமா பெருசுன்னு 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டாரு. அவன் பணத்தையும் வாங்கிட்டு அப்புவை சொல்றதுக்காக வந்தான். அப்ப நம்ம கதிர் தான் அப்புவை காப்பாத்த கட்டி பிடிச்சு உருண்டு போய் காப்பாத்தினான். ஆமாமா. என்னடா சீனு சொல்ற? பணத்தை கொடுத்துமா அவன் சுட பார்த்தான்? ஆமா சித்தப்பா, சீனு பணத்தை எடுத்துட்டு போற விஷயத்த மாயா கிட்ட சொன்னதும் மாயா தான் புத்திசாலித்தனமா அயலி மேடம் கிட்ட சொல்லி நாங்கெல்லாம் அந்த இடத்துக்கு போக முடிஞ்சது. என்னதான் நாங்க உருண்டு புரண்டு அப்புவை காப்பாத்தினாலும் அயலி மேடம் மட்டும் வந்து அவனை சுடல. அவன் எங்க எல்லாரையுமே சுட்டிருப்பான். ஐயோ, அப்படியும் விடலாம ஒரு வழியா அவன் கூட சண்டை போட்டு போராடித்தான் பிள்ளைய மீட்டு கொண்டு வந்திருக்கோம். பெரியம்மா, பெரியப்பாவோட சண்டைய நீங்க பார்த்திருக்கணும். கருப்பசாமி தான் உங்க எல்லாருக்கும் அந்த சக்தியை கொடுத்து நம்ம பிள்ளைய காப்பாத்தி கொடுத்திருக்காரு. நீங்க அந்த கடுக்கன்னு கொடுங்க. எங்க அண்ணன் வாங்கிட்டு வந்த கடுக்கனையாவது போட்டு விடுங்க. அம்மா போமா, நான் என்ன பொம்பளை பிள்ளையா? அது ரொம்ப பெருசா இருக்குமா, அதெல்லாம் வேண்டாம். தனாக்கா வாங்கிட்டு வந்தது சின்னதா சூப்பரா இருக்கு, எனக்கு அதுவே போடுங்க. தனா, எடுத்து கொடு. அப்போ மாமா வாங்கிட்டு வந்த செயினையாவது கழுத்துல போட்டுக்கோ. அப்பா, நீங்களும் அம்மாவும் அவன் கழுத்துல அந்த செயினை போட்டு விடுங்க. வாங்க. சரிம்மா. அப்போ தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ போ. அயலி மேடத்தினாலதான் இன்னைக்கு உன்னை காப்பாத்த முடிஞ்சது. அப்போ மேடம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ.